பிறகு நீங்க பண்ணுங்கன்ற. அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனாலதான் அவர் பேசுறார், அப்படி வேண்டான்னு அவர் சொல்லட்டுமேன்ற. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அப்புறம் சொன்னப்பறம் நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு சொல்ற கொடுங்க, தொடங்க சொல்ற சொல்ற சொல்ற. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்றேன். இல்லை அவங்க அவர் இல்லை இல்லை நான் சொல்ல வரேன்னு சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யார் மாத்துறீங்க? கருத்துக்களை மரபு மாற்றப்படவில்லை. இல்ல அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று இல்லை அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம், அது இல்லை மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மரபு இல்லை, உட்காருங்க பாருங்க. இந்த பிரச்சனைகளை உட்காருங்களா மாண்புமிகு, உட்காருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த மரபு என்பதிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே வெகுண்டு எழுந்து அந்த பதில் சொல்லுகிற தன்மையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கரூர் சம்பவம் நடந்தபோது இதே இருங்க, இல்லை இருங்க, உட்காருங்க. நீங்கள் வேணாம், இருங்க, உட்காருங்க. அனுமதிக்க உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லை அதேதான், உட்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதுக்காக நீங்க வந்து இல்லை கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் வந்து 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போதும் மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரபும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க. மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்கள் எதிர்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்கள் கொறடா இங்கே இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது வந்து இதை நான் எழுப்ப விரும்பினோம், 0 அவரில் சொல்ல விரும்பினோம் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு, நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் இல்லை அந்த இல்லை இந்த மாற்றத்தை இந்த மாற்றத்தை செய்வதனால் நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை வந்துவிட போகிறது எனக்கு புரியல. நீங்க மென்ஷன் இல்லை ஒண்ணே என்ன கிடைக்கும் என்றால், எதிர்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்க அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்றுதான், அதனுடைய விடை ஒன்றுதான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும், நான் உங்களுக்கு இருங்க. இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன். இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக 0 அவரில் எழுப்பதற்குரிய அனுமதியை கேட்டால் என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசட்டும். பாட்டும் இல்லைங்க, பேச சொல்லுங்க. மாண்பு பள்ளி இருங்க. இல்லை விளக்கம் மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக தான் பேசுறேன், சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. தர சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்றேன்.
அண்ணா எடப்பாடி உட்காருங்க பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் ரொம்ப கன்சர்ன்டா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க. எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை ஒன்று படிச்சிடுறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு. தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கியது குறித்து விழி 55 கீழ் அறிவிப்புகளை கீழ்காண் உறுப்பினர் கொடுத்துள்ளார்கள். திருவாளர்கள் ஏவா வேலு அவர்கள், மாநில உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள், மாநில உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள், மாநில உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், மாநில உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், மாநில உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாநில உறுப்பினர் கே. சிவகுமார் அவர்கள், மாநில உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், திருமதி லதா அவர்கள், மாநில உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாநில உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். இப்பொருள் குறித்து கட்சிக்கு ஒருவர் என்னை சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதுல எத்தனை பேர் நாம மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண் ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அரசு அறிவிச்ச அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்துல சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையை சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்ல 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி அந்த உருகிய நீர் ஓதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து விடுகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை 37 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள் அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது மற்றும் கோவையில் உள்ள ஈசா மையத்திலிருந்து சுமார் 77 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாள் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன ஆனால் என்று தெரியவில்லை, தகவலும் கிடைக்கப்பெறவில்லை.
ஆகவே இது வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு அதிகாரி குழு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு வெளித்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நேபாள் நாட்டிற்கு சென்று தமிழர்கள் 57 பேரையும் மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த 57 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அவர் உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன் வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரத்தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவாக நேபாளம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 57 பேர் 3 வாகனமாக நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலா செய்துள்ளார்கள். அதில் நிலச்சரிவு ஏற்பட்டு பனிப்பொழிவால் திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டதனால் 57 பேரும் அதில் 20 பேர் பத்திரமாக மீட்டு ஆயுதப்படை காவல் நிலையத்தில் இருக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. மீதி 37 பேரோட நிலைமை என்ன என்றதை கவலைக்கிடமாக இருக்கிற குடும்பத்துக்கு தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அவங்களை காப்பாற்றி இந்த 57 குடும்பத்துக்கும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இந்த மாதிரி விஷயத்துக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் தான் காரணம். ஆகவே காலநிலை மாற்றத்தை இதனால தான் திடீர்னு ஏற்படுது இந்த மாதிரி விஷயம்லாம். ஆகவே மாண்புமிகு இந்த 57 பேரில் 20 பேர் பத்திரமாக இருப்பதாக சொல்றாங்க. 37 பேர் நிலைமை என்ன என்றதை கூறி அவை கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஆர் செல்லசுவாமி அவர்கள். நேபாளத்திலே ஆன்மீக சுற்றுலா பயணம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கி பலர் வெள்ளத்திலே அடித்து சென்றதாகவும் 20 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்வதற்கு வேறொன்றுமில்லை, அவசரமாக இந்த அரசு என்பது ஒரு குழுவை அமைத்து நேபாளத்தில் சென்று மத்திய அரசோடு தொடர்பட்டு அவர்களை அனைவரையும் மீட்டு பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைக்கு 8:30 மணி நேரத்தில் நேபாள நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பனிப்பாறைகள் உருகி பெரிய அளவுக்கு அங்கே சாலைகள் அதே போல பாலங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களில் 20 பேர் இதுவரைக்கு மீட்கப்பட்டுள்ளார். இன்னும் மீதமுள்ள 37 பேருடைய நிலைமை என்ன என்பது இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நம்முடைய அரசின் சார்பாக டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தில் மீட்பு குழு அமைத்து அந்த விவரங்களை சேகரித்து உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த விவரங்களை தெரிவிக்கப்பட வேண்டும். அதே போல ஒன்றிய அரசோடு இணைந்து நேபாள தூதரத்தோடு இணைந்து மீதமுள்ள 37 பேரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசின் கவனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமான நேபாளில் ஆன்மீக சுற்றுலா சென்ற நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் 57 பேரை காணவில்லை என்பது உண்மையிலேயே பதைப்பதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற இடங்களிலிருந்து காணவில்லை என்ற தகவல்கள் வருகிறது. உடனடியாக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே தமிழக அரசு நிறைய அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்ததாகவே சொல்லி நம்முடைய அமைச்சர் அவர்கள் வாயிலாக தெரிந்து கொண்டேன். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக ஒரு ஹெலிகாப்டரை அங்கே அனுப்பி நம்மளுடைய தமிழகத்தில் சுற்றுலா சென்ற அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஒரு சின்ன ஒரு சஜஷன் இதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோர்காஸ்ட் வந்து நமக்கு இப்போ காலநிலை மாற்றம் வந்து எப்போவுமே வந்துட்டு இருக்கு. அதனால சுற்றுலா நம்ம காலநிலை வந்துட்டு எவ்ரி மந்த் வந்துட்டு இந்தந்த ஸ்டேட்ல இப்படி இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ எல்லாருமே சுற்றுலாவுக்கு போறாங்க. அதனால இதை அனௌன்ஸ்மெண்ட் ஏர்லியா ஒன்று கொஞ்சம் கொடுத்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்கியூக்கு அதனால் எதுக்காவது ஒரு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எனவே இந்த காணாமல் போனவர்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு போஜராஜன் அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இது ஒரு துயரமான செய்தி.
இதில் மத்திய அரசு முழுமையாக ஈடுபட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை பிரதமர் அவர்கள் பணித்து அவர்கள் சில முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் தமிழர்கள் என்பது ஈஷாவிலிருந்து தான் அதிகமாக சென்றிருப்பதாக தகவல் இருக்கின்றது. அவர்கள் ஈஷாவை சார்ந்த மரியாதைக்குரிய சத்குரு அவர்கள் நேரடியாக சென்று அந்த முயற்சியினை பாதுகாப்பு முயற்சியினை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்